அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பொருள்: நன்மை எது தீமை எது அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு ஆகிய இரண்டின் நிலைகளையும் ஆராய்ந்து அறிந்து இப்பிறவியிலேயே ஆசைகளை துறந்து அறநெறியை மேற்கொண்ட பெரியவர்களின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது. இதன் சிறுகதை துறவியின் நிதானம். ஒரு ஊரில் பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் மன நிம்மதி மட்டும் இல்லை. எப்போதும் எதையாவது சாதிக்க வேண்டும், இன்னும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற பதற்றத்திலேயே இருப்பார். அதே ஊரின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு சிறிய ஓட்டு வீடும் உடுத்த ஒரு துணியும் தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் அவர் முகம் எப்போதும் அமைதியாகவும் புன்னகையோடும் இருக்கும். ஒருநாள் அந்த செல்வந்தர் துறவியை சந்தித்தார். சுவாமி, என்னிடம் அரண்மனை போன்ற வீடு இருக்கிறது, பணியாட்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். துறவி சிரித்துக்கொண்டே, உன் கையில் இருக்கும் இந்த வைர மோதிரத்தை என்னிடம் கொடு, உனக்கு ரகசியத்தை சொல்கிறேன் என்றார். துறவி இப்படி கேட்டதும் செல்வந்தர் தயங்கினார். இல்லை சுவாமி, இது பல லட்சம் மதிப்புடையது என்றார். துறவி சொன்னார், பார்த்தாயா, நீ பொருட்களை பிடித்து வைத்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் அந்த பொருட்கள்தான் உன்னை பிடித்து வைத்திருக்கின்றன. இழந்தால் வருக்கம், வைத்திருந்தால் பயம். இதுதான் உன் நிம்மதியை கெடுக்கிறது. நான் இந்த உலக வாழ்வின் நிலையாமையை, அதாவது இருமை வகை உணர்ந்துவிட்டேன். எனக்கு எதுவும் தேவையில்லை என்ற அறநெறியை கடைபிடிக்கிறேன். அதனால் எனக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை, பயமும் இல்லை என்றார் துறவி. அன்றுதான் செல்வந்தர் உணர்ந்தார். ஆடம்பரத்தை விட ஆசைகளை அடக்கி நல்வழியில் நடக்கும் அந்த துறவியின் மனவலிமையே பெரியது என்று. ஊரே அந்த துறவியை தேடி சென்று அவரிடம் ஆசி பெற்றது. அந்த துறவியின் புகழ் செல்வந்தரின் செல்வத்தை விட பல மடங்கு உயர்ந்திருந்தது. இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.